நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா யோக்கியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வை. யோக்கியம் தானே வரான், அப்புறம் எதுக்கு சொம்ப வெளியே வச்சான்னா அந்த அளவுக்கு யோக்கியம் அவன். அந்த மாதிரி ஈடி வருது கட்சியில சேர்றாங்க அப்படின்னா அப்ப யோக்கியமானவர்கள். நம்ம ஊர்ல எத்தனையோ கண்டுபிடிப்பு இருக்குங்க. ஆனா ஒரு வாஷிங் மிஷின்ல மனுஷனையே புனிதனாக்குற ஒரு வாஷ் இருக்கா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் உலகத்திலேயே இல்ல. இருக்கக்கூடிய ஒரே இடம் பாஜக மட்டும்தான். எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டாக சரி அப்படியே அழகா தூக்குவாங்க, அந்த வாஷிங் மிஷின்ல போடுவாங்க. வெளில வரும்போது பாத்தீங்கன்னா இவரை மாதிரி ஒரு புனிதர் கிடையாது. அவங்களும் வந்துட்டு நான் தாய் கழகத்துக்கு போறேன் அப்படின்ட்டு அங்க போயிட்டாங்க. எடப்பாடியோடைய முடிவு என்ன மாதிரி இருக்கும்? அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் நான். யார் இருந்தாலும் யார் இல்லாட்டியும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பொதுச் செயலாளர் யார்? நான் தான். ஏங்க நீங்க புலி படத்துல என்னங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா கணக்குல காட்டாத பணம் இதுங்க, கணக்குல காட்டின பணம் இதுங்க. அப்போ இதுலயே ஊழல உங்களால ஒண்ணும் செய்ய முடியும். எடப்பாடி பழனிசாமி அவசரமா டெல்லி போயிருக்காரு. அவசரமா போறதுக்கான காரணம் என்னவா? வேற எதுலயும் ஒரு குடிமி புடி மாட்டிருக்கு. அதனால அவர் அங்க போய் என்ன பேச போறாரு அப்படின்னா, எப்படியாவது இந்த தொகுதி இவங்கெல்லாம் வந்து நீங்க நானு எல்லாம் பாத்தீங்கன்னா கைகளை நம்பி வேலை பாக்குறவங்க, ஆனா கால்களை நம்பி வேலை பாக்குறவங்கன்னு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு பிரத்யேகமா டேபிள் கீழே தான் வேலையே இருக்கு. எங்கெல்லாம் பாஜக காலடி வச்சிருக்கோ அந்த இடம்லாம் சர்வநாசம். அந்த மக்களினுடைய எந்த துன்பத்திலையும் நான் பங்கெடுக்க மாட்டேன். ஆனா அவர்கள் கொடுக்கக்கூடிய ஓட்டு மட்டும் எனக்கு வேணும், அதுக்காக நான் வந்து நிற்பேன்னா மக்கள் எப்படிங்க நம்புவாங்க? அடி வாங்கின கைப்புள்ளைக்கே இப்படி இருக்குன்னா அடி வாங்கின அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அடி கொடுத்த கைப்புள்ளைய வந்து பாக்குற மாதிரி இன்னைக்கு நம்ம எடப்பாடி அவர்களை அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஊழல் அப்படின்னு சொல்ல வராங்க இல்லையா, அதை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கிறதா? மணிப்பூர்ல 10 எரியுது இல்லையா, இதுக்கு பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு? அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இது வரைக்கும் அந்த பற்றி எரியக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. அதுலயும் இன்னும் மோசமான செய்தி என்னன்னா, பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பெண்கள் யார்? தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய மனைவி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்திலேயே பாதுகாப்பு இல்லையே. அந்த பாதுகாப்பை பற்றி எல்லாம் பேசாம இவர் வந்து இங்க பேசுறாரு அப்படின்னு சொன்னா இதுல ஏதாவது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்கா? பத்திரிகை.com சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல பேராசிரியர் மஞ்சுளா மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேம்? இப்போ நடந்துட்டு இருக்க 2026 வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகள்லாம் ஒவ்வொரு பக்கமும் அவங்களுடைய கட்சி சார்பா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்டிஏ கட்சி பிரச்சாரத்துக்காக நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா வந்திருந்தாங்க. இந்த பிரச்சாரம் ஒரு பக்கம் இருக்கும்போது இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே பாக்குற மாதிரி இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேடையில அவர் வந்துட்டு அதிமுக பத்தியே அந்த அதிமுக அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்காம தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பேசிட்டார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? கோடை காலம் வெயிலும் சூடு பிடிச்சிருக்கு, தேர்தல் களமும் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. நீங்க புதுசா கேள்வி வைக்கிற மாதிரியே இந்த கேள்வியை வைக்கிறீங்க. என்னடா பிரதமர் அவர்கள் அதிமுகவை பத்தி, அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி அப்படின்றதுல கழகத்துல அந்த அஇஅதிமுகவை பத்தி சொல்லாம வெறும்னே தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னே சொல்றாரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு நேத்து அப்படின்னு சொல்லி மாத்தி எல்லாம் சொல்லல. ஆரம்பத்துல இருந்தே தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தான் அப்படியே அந்த வலிஞ்சு போய் சொல்ற மாதிரி இல்ல, எடப்பாடியார் தலைமையில தான் இந்த கூட்டணி, அடுத்ததாக முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடியார் தான் அப்படின்னு நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி பொடி வச்சுதான் அவர் வந்து அந்த அரசியலையே முன்னெடுக்கிறார். இந்த நேரத்திலேயாவது அதிமுக கொஞ்சம் கண் விழிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முழிச்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அப்ப இன்னும் எடப்பாடி ஐயா வந்து முழிக்கலன்னு சொல்ல வரீங்களா? முழிக்கல அப்படின்னு சொல்றதை விட வேற வழி இல்லாம அங்க கிடக்கிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எங்கெல்லாம் பாஜக காலடி வச்சிருக்கோ அந்த இடம்லாம் சர்வநாசம். அந்த கட்சியே ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய ஆட்சி காலம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். திமுகவை விட கூட நம்ம அதிகம் அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ இந்த சூழல்ல
அப்படியான ஒரு கட்சி. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்க? இன்னைக்கு எங்க? ஜெயலலிதா அம்மையார் எடப்பாடி அவர்கள்கிட்ட இந்த கட்சியை ஒப்படைக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன? எத்தனை பேர் வந்துட்டு இருந்தாங்க? அங்க இருந்த ஒவ்வொரு செங்கலா உருவி 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 இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த சூழல்ல கூட அவர் வந்து வெளியில வந்து எதையும் பேச முடியாம நிலைமையில இருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடி? அடி வாங்கின கைப்புள்ளைக்கே இப்படி இருக்குன்னா, அடி வாங்கின அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, அடி கொடுத்த கைப்புள்ளைய வந்து பார்க்குற மாதிரி, இன்னைக்கு நம்ம எடப்பாடி அவர்களை அப்படித்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு நல்லது கெட்டதுன்னா வர்றது கிடையாது. குறிப்பாக வெள்ள பாதிப்பு அப்படின்னு சொன்னா பிரதமர் வர்றது கிடையாது. இல்ல மக்களுக்கு எதையான தேவையான ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா வர்றது கிடையாது. ஆனா தேர்தல் நேரத்துல மட்டும் அந்த பிரச்சாரத்தை முன்னிட்டு தவறாமல் பிரதமர் வந்து வராரு. நீங்களே யோசிக்க வேணாம், மனசாட்சியோட யோசிக்க வேணாம். அந்த மக்களினுடைய எந்த துன்பத்திலையும் நான் பங்கெடுக்க மாட்டேன். ஆனா அவர்கள் கொடுக்கக்கூடிய ஓட்டு மட்டும் எனக்கு வேணும், அதுக்காக நான் வந்து நிப்பேன்னா மக்கள் எப்படிங்க நம்புவாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வந்து செய்யக்கூடிய இந்த தன்மை, இது ஒரு பக்கம். இதை விட மோசமான பாதிப்பு என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான். ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கும், இன்னொன்னு எதிர்கட்சியா இருக்கும். இப்போ அந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த பெயரை கூட என்னால உச்சரிக்க முடியாது. எனக்கு வந்து அலர்ஜிங்க, அது சொன்னா எனக்கு உடம்பெல்லாம் இது பொறி பொறியா ஆயிடும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நான் அந்த வார்த்தையே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அப்போ உங்களுக்கு வந்து கூட்டணியில இடம் கொடுக்கறதுக்கு ஒரு கட்சி வேணும். ஆனா அந்த கட்சியினுடைய எந்த முன்னேற்றத்திலையும் நான் பாடுபடவே மாட்டேன் அப்படின்னா இது எப்படிங்க கூட்டணி கட்சி? இது தற்கொலை கட்சி. தானா போயிட்டு நம்ம கோவில்கள்ல கடா வெட்டுவாங்க, ஒரு காது குத்துறதுக்கு இந்த மாதிரிலாம். அதுல போகும்போது அந்த ஆடு பாத்தீங்கன்னா நல்லா குளிப்பாட்டி மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சு ரொம்ப சந்தோஷமா போட்டு ரொம்ப அந்த மாலையே எப்படியா சாப்பிடணும்னு சொல்லி அது முயற்சி செய்யும் அந்த ஆடு. அந்த மாதிரி நல்லா மேலத்தாளத்தோட நமக்கு தான் இந்த மேலத்தாளம்லாம் அடிக்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஆடு போகும். கடைசியில போனா ஒரேடியா பலி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இங்க அதிமுகவுடைய நிலைமை மாறிடுச்சு அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அந்த கட்சியை வந்துட்டு வரணுமா வரக்கூடாதா, அதை ஜெயிக்கணுமா ஜெயிக்க கூடாதா, அதெல்லாம் வேற. அது எல்லாமே மக்கள் பார்த்துப்பாங்க. ஆனா ரெட்டை இலை அப்படின்னு சொன்னாலே எம்ஜிஆர் அவர்களுடைய முகம், ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு முகம், இதுதான் மக்களுடைய மனசுல ஆழமா வந்து பதிஞ்சிருக்கு. அப்படியான ஒரு இடத்த இன்னைக்கு வந்து கேலி கூத்தாக மாத்தி வச்சிருக்கிறார். அதிமுக அப்படின்றதே அமித்ஷா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு. அண்ணா திராவிட அப்படின்றதுக்கு பதிலா அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மாத்திட்டாங்களே அப்படின்னு மக்கள் இன்னைக்கு குமுறத நான் பாக்குறேன். அப்போ இவர் பிரதமர் அவர்கள் வந்தது எதற்கு? கூட்டணிக்கான ஒரு பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு. பாஜக தனிச்சு நிக்கல. ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கால்கள் இல்லை. ஒண்ணு யார் முதுகுலையாவது உப்பு மூட்டை ஏறணும், இல்லை யார் தோல்லையாவது உட்காந்து சவாரி பண்ணணும். இப்போ உப்பு மூட்டை ஏறி இருக்குன்னா அப்போ நீங்க அந்த கூட்டணிக்காகத்தான் நீங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா அந்த கூட்டணி கட்சியை பத்தியே நான் பேச வார்த்தை கூட பேசலாம். எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இத தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வந்தவர்களை வாழ வைப்பவர்கள் தான். ஆனா அதற்குன்னு இந்த அளவுக்கு மோசம் பண்ணா எப்படிங்க வாழ வைப்பாங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த அதிமுகவை ஒழிச்சு கட்டணும். ஏன் ஒழிச்சு கட்டணும்? இவங்க தாங்க உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்களையே ஏன் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா, இப்போ 2வதா இருக்கிறது அதிமுக. அந்த 2வதா இருக்கிற அதிமுக ஒழிச்சு கட்டினாதான் அந்த இடத்துக்கு நான் வர முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. இதுக்குன்னே உட்காந்து யோசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு திட்டம் தீட்டி நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னா அந்த இடத்துல இருக்கிறவன காலி பண்ணணும். சாதாரணமா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா திறமைகளை வளர்த்துக்கணும். அதான் பாவம் இல்லையே. இல்ல இப்போ மோடி அவர்கள் வந்துட்டு தமிழ்நாடுன்னா அவ்வளோ ஈஸியா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டாரு அவருடைய மென்டாலிட்டி. ஆமா, ஏன்னா எவ்வளவு ஏமாத்தினாலும் இந்த மக்கள் வந்துட்டு என்ன செஞ்சிட போறாங்க? ஏன்னா தேர்தல் ஆணையம் நம்ம கையில தான் இருக்கு, வேற இடி அமைப்பு நம்ம கையில தான் இருக்கு, சிபிஐ நம்ம கையில தான் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே வந்துட்டு நம்முடைய கூட்டணி கட்சிகளா இருக்கும் பொழுது நம்மளை மிஞ்சி யார் என்ன செஞ்சு பண்ண முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, பிஎம் ஃபண்டுன்னு ஒன்று இருந்தது இல்லையா?
நம்ம இந்த தொற்று நோய் காலங்கள்ல மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு பிரதமர் நிதி அப்படின்னு ஒண்ணு எடுத்தாங்க. அந்த நிதியில இருக்கக்கூடிய பணத்தை என்னங்க பண்ணீங்க? அந்த பணம் செலவாச்சா இல்லையாங்க? யார் யாருக்கு செலவு பண்ணீங்க என்னன்னு கேட்டா, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஒரு அரசு சொல்லுதுன்னா, இது வந்து அதிபர் ஆட்சியா? மக்களாட்சியா? மக்களாட்சி தாங்க. சத்தியமா இது மக்களாட்சி தாங்க. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டேன். அப்படின்ற அளவுல தான் இருக்குன்னா, அப்போ இவங்க மாநிலத்தையும், மாநிலத்தினுடைய சுயாட்சியையும் என்னவா நினைக்கிறாங்க? இதே பிரதமர் தான் ஒரு இடத்துல அதான் மதுரை பிரச்சாரத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி இப்ப திமுக ஆட்சியில வந்துட்டு 40,000 கோடி வந்துட்டு நீங்க டாஸ்மார்க் ஊழல் பண்ணியிருக்கீங்க. ஊழல் ஆட்சி தான் நடத்துறாரு திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரே. சரி. நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அந்த தேர்தல் நிதி எந்த கட்சிக்கு அதிகமா வந்தது? பாஜகவுக்கு தான் 3/4 பங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். அத பத்தி யார் பேச போறாங்க? இந்த மாரி இந்த ஊழல், ஊழல் அப்படின்னு சொல்ல வராங்க இல்லையா? அதை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கிறதா? அத முதல்ல யோசிச்சுட்டு வாங்க. யாரெல்லாம் வெறுமனே ஊழல் அப்படின்றத மட்டும் பேசுறாங்களோ, அவங்க எல்லாம் ஈக்குவல் டூ அந்த ஈக்குவேஷன் போடுவோம் பாருங்க கணக்குல. அந்த மாரி ஈக்குவல் டூ அண்ணா ஹசாரே அவர்கள். ஏன்னா ஆரம்பத்துல காங்கிரஸும் அப்போ திமுகவும் கூட்டணியில இருந்தப்போ, காங்கிரஸ் வந்து மத்தியில ஆட்சியில இருந்தப்போ, அது வந்து ஊழல் மிக்கது அப்படின்னு சொல்லி இந்த 2G கட்டுரை வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்த முன்னெடுத்து, ம். நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேங்க, நான் அப்படி இருக்கிறேங்க, இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆட்சிய வந்து ஒழிச்சு கட்டிட்டு, இப்ப ஒரு ஆட்சி வந்துருச்சு. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா மக்களினுடைய மனநிலை என்ன? ஊழலுக்கான இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லா இடங்கள்லயும் ஒரு சாதாரண மின் கரண்ட் அந்த கரண்ட்டுக்கு வந்து நிலக்கரியை நம்ம எடுக்கிறோம். அப்படி நிலக்கரியை வந்து நம்ம இறக்குமதி செய்யும் பொழுது தரமற்ற நிலக்கரி வாங்கின பணத்தை விட 3 மடங்கு அதிகமா பணம் கொடுத்து ஒரு நிலக்கரியை இது வரைக்கும் யாராவது வாங்கியிருப்பாங்களான்னு கேட்டா வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் பாஜக அரசு. அப்போ இவ்வளோ ஊழல் மலிஞ்சு போயிருக்கு. இவ்வளோ ஊழல் இருக்க ஒரு ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பிரதமர், ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னைக்கு வந்துட்டு இந்த கட்சி ஊழலா இருக்குன்னு சொன்னா இது எப்படி இருக்குன்னா, ஊசிய பார்த்து ஜல்லடை சொல்லிச்சான். ஏய் என்னடா உன் வாயில ஒரு ஓட்டைய வச்சிருக்கிறன்னு. ஜல்லடைக்கு உடம்பே ஓட்டை தான். ஆனா உன் வாயில ஒரு ஓட்டை இருக்குன்னு ஊசிய பார்த்து சொன்ன கதையா தான் இன்னைக்கு வந்து இருக்கு. அதனால இந்த ஊழலை பத்தி பேசுறவங்க இப்போ நம்ம இடத்துல எடுத்து பாருங்க. புதுசா மலர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எங்க தலைவர் யார் தெரியுமா? எவ்வளோ கோடி கணக்குல சம்பளம் வாங்குறாரு தெரியுமா? அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டாரு தெரியுமா? ஆ. அப்படி எதுக்காக வந்திருக்காருன்னா, ஊழல ஒழிக்கிறதுக்காக வந்திருக்காராம். ஏங்க நீங்க புலி படத்துல என்னங்க சம்பளம் வாங்குனீங்க அப்படின்னா, கணக்குல காட்டாத பணம் இதுங்க. கணக்குல காட்டுன பணம் இதுங்க. அப்போ இதுலயே ஊழல உங்களால ஒண்ணும் செய்ய முடியல. சரி. அடுத்தது நீதிமன்றம் இந்த அளவுக்கு நீங்க வரி கட்டணும்னு சொல்லுது. இல்ல நாங்க அந்த வரிய கட்ட மாட்டோம்னு மேல்முறையீடுக்கு போறீங்க. உங்களுக்கும் ஊழலுக்கும் அதாவது ஊழல ஒழிக்கிறேன்னு சொல்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்போ இவங்க மறுபடியும் ஊழல ஒழிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாருமே யாருக்கு துணை போனவர்கள் அப்படின்றத இப்போ நீங்க இத வச்சு நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இப்போ பிரதமர் அவர்கள் இந்த அளவுக்கு ஊழல பத்தி பேசிட்டு இருக்காரே, மற்ற மாநிலங்கள்ல போய் பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டை பத்தி என்ன பேசுறாரு? அதுல ஒரிசால இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவிலுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவி தமிழ்நாட்டுல போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டவர் திருடர்களா? அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு எந்த முகத்தை வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு பக்கம் வந்திருக்கிறாருன்னே தெரியல. அவங்களுக்கு எப்படி வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்பு கொடுத்திருக்காங்கன்னும் தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதிமுகவுல கூட்டணி வைத்ததனுடைய நிலைமைதான். அந்த கட்சிக்கு கூட நான் நன்றியுடையவரா இருக்க மாட்டேன்னு சொன்னா, அப்புறம் என்ன நடக்கும்ன்றத நீங்களே பார்த்துக்கோங்க. மேம் இது ஒரு பக்கம் இருக்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு பரபரப்பான நியூஸ் ஒண்ணு நடந்துச்சு. நேத்து வந்துட்டு பிரதமர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இதுக்கிடையில திடீர்னு வந்துட்டு நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவசரமா டெல்லி போயிருக்காரு. தொகுதி ம். பங்கீடுக்காக நான் பேச போறேன்னு போயிருக்காரா? இல்ல வேற ஏதாவது விஷயமே அவ்வளவு அவசரமா போறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ம். வேற எதுலயோ ஒரு குடுமி புடி மாட்டியிருக்கு. அப்படிதான் வந்து பார்க்கணும். ஏன்னா அவரு இங்க தானே இருந்தாரு. இங்கேயே பேசியிருக்கலாமே. எதுக்கு ம். அவ்வளவு அவசரமா போகணும்? அப்போ இங்க உள்ளுக்குள்ள எத்தனை பேர் வந்து அவரை பேச விடாம செஞ்சாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ பிரதமர் அவர்களும் இவர் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் பேச முடியாத ஒரு சூழல் ஏன் உருவாச்சு? அப்போ அந்த இத வந்து யாரெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க? இல்ல எடப்பாடி அவர்கள பத்தி ஒரு தப்பான பிம்பத்த பிரதமர் அவர்களுக்கு யாரோ போட்டு குடுத்துருக்காங்க. நம்ம இதுல பாட்டு எழுதி பேர் வாங்குனத விட
மத்தவங்கள போட்டு கொடுத்து போட்டு பேராங்க அதிகம் அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தன்னுடைய திறமையின் வழியாக ஜெயிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்களா, இன்னொருத்தங்கள போட்டு விடுவாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி தான் இத வந்து நான் பார்க்குறேன். இல்லாட்டி இவ்ளோ அவசர அவசரமா அவர் போக வேண்டியதுன்னு. அவரே பிரதமரே கிளம்பி நம்ம இடத்துக்கு வரும்பொழுது, சாவகாசமா உட்கார்ந்து, "ஐயா, இந்த தொகுதிய இப்படி குடுங்க, அந்த தொகுதிய அப்படி குடுங்க" அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, இப்போ அங்க போறாரு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். என்னன்னா, பாஜக எந்தெந்த தொகுதிகள வந்து எடுத்துக்கணும்னு நினைக்குதோ, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, மீதி இப்படி தூக்கி போடுவாங்களே, அந்த சிந்துனது, சிதறுனது, அந்த மாரி தொகுதிகள்ல தான் அதிமுக நிக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே அரசல் புரசலாக செய்திகள் வந்தாச்சு. இப்போ இவரு வேக வேகமா டெல்லிக்கு போறாரு அப்படின்னா, அத வந்து நம்ம மறுபடியும் உறுதி செய்வதற்கான தகவலா தான் இருக்கு. இப்போ அதனால அவர் அங்க போய் என்ன பேச போறார் அப்படின்னா, "ஐயா, எப்படியாவது இந்தந்த மேடம் அந்த தொகுதி." மாடுலேஷன் நல்லா இருந்துச்சு மேடம். ஐயா! ஆ ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்க, நானு எல்லாம் பார்த்தீங்கன்னா, கைகள நம்பி வேல பார்க்குறவங்க. ஆனா கால்கள நம்பி வேல பார்க்குறவங்கன்னு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு பிரத்யேகமா டேபிள் கீழ தான் வேலையே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கால்கள நம்பி முதல்வராக வருவதும், எதிர்க்கட்சி தலைவராக வருவதும், மேல பொதுச் செயலாளராக வருவதும் இந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க போயிட்டு, "ஐயா, ஏற்கனவே இந்த மாரிலாம் பேசிக்கிறாங்க. ஏற்கனவே எனக்கு 10 தோல்வி பழனிச்சாமி, 16 தோல்வி பழனிச்சாமிலாம் இருக்கு. அதுலேருந்து கொஞ்சமாவது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடம் அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இடம். அதனால இத வந்து நீங்க விட்டு குடுக்கணும்." அப்படின்னு தன்னிச்சையாக அவருக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை பின்பற்றுவதற்காகத்தான் ஒருவேளை தனியா போய் சந்திக்கிறாரோன்னு அது எனக்கு இங்கேயே தோணுது. விழுந்திருக்கலாமே! தமிழ்நாட்டுக்கு வந்தப்பயே அவர் விழுந்திருக்கணும். எதுக்கு டெல்லியில போயிட்டு விழணும்? இங்க இங்க இருந்தவங்க அதற்கான ஒரு ஸ்பேஸ குடுக்கல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப முன்னாள் முதல்வர் ஏதாவது ட்ரை பண்ணி போயிருந்திருக்கலாம் பிரதமர பாக்க. அதுக்கெல்லாம் கூட்டவே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, பிரதமர் அதாவது இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு, இல்ல முன்னாள் முதல்வர் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்திருந்தால், குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய பேரையாவது பிரதமர் சொல்லியிருக்கணும். இல்ல அந்த தலைவருடைய பெயரையாவது பிரதமர் வந்து சொல்லியிருக்கணும். அது எதுக்குமே வாய்ப்பில்லாம, முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்றத கூட அறிவிக்காமலேயே நாங்க இருப்போம், அவ்வளோ உறுதியோட இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, எப்படி இவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் குடுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இன்னும் அப்பாவியாவே இருக்கீங்க. நீங்க இன்னும் இந்த கட்சிக்குள்ள போய் பார்த்தா தான், அதுல உண்மை நிலவரம் என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த பரிதவிப்புல தான் இவ்ளோ அவசர அவசரமா அவர் போயிருக்காரு. இல்லாட்டி அங்க போயிட்டு ஒருவேளை உள்துறை அமைச்சர பார்க்க வேண்டிய சூழலா என்னன்னு நமக்கு தெரியல. அங்க ஒருவேளை அமித்ஷா லெஃப்ட் அவங்களுக்கு அண்ட் ரைட் விடுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்களா என்னன்றதும் நமக்கு தெரியல. ஒருவேளை இங்க பேசுனது வந்து சரியில்ல அப்படின்றதுனால, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கா அப்படின்னும் நமக்கு தெரியல. அதனால இந்த கூட்டணிய பொறுத்தவரைக்கும், பல்வேறு மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாமலேயே இருக்கு. அந்த மர்ம முடிச்சுகள்லாம் அவிழ்க்கப்படக்கூடிய காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. அது தேர்தலோட முடிஞ்சிரும். மேம் நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ அதிமுகனாலே ஒரு பக்கம் எம்ஜிஆர் இருக்காரு, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு குடுக்குற மரியாதை பிரதமர் வந்துட்டு ஆ அதிமுக சேர்ந்த நம்ம பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு குடுக்கலன்றது பகிரங்கமா நமக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே மேடையில வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இருந்தது. ஆனா இப்ப இருக்க ஆட்சியில, திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு பகிரங்கமா சொல்லிட்டு போய் இது எத குறிக்குதுங்க மேடம்? உண்மையிலேயே நீங்க கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடக்குது. நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ட குடுக்கல. தேசிய இதுதான் குற்ற பத்திரிகை தான் வந்து இத வந்து நமக்கு சொல்லுது. குற்ற ஆணையம் தான். அப்போ இப்படி இருக்கும் பொழுது, ரொம்ப ஈஸியா தூக்கி இப்படி குடுக்கறது, இந்த பாசிங் த பால் இருக்கு பாருங்களேன், அந்த மாரி ஈஸியா குடுக்கறதுல பிரதமர் அவர்கள் ரொம்ப சரியான நபர். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கும், ஜெயலலிதா அம்மையாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு மரியாதைய கொட்டி குடுத்ததாக நீங்க வந்து சொல்றீங்க. அப்படி கொட்டி குடுத்திருந்தால், அந்த மோடியா, இந்த லேடியா லேடியா. அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் சொல்லியிருப்பாங்களா? அப்போ மாநிலத்தினுடைய எந்த உரிமையும் குடுக்காம, அவங்கள எல்லாருமே தனக்கான ஒரு அடிமைகளாக வளர்த்தெடுக்கணும் அப்படின்றதுல, ஒன்றியம், அது எந்த ஒன்றியமா இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்த ஒன்றியமாக இருந்தாலும், அதுக்குன்னு ஒரு தனி இது வந்துரும் போல இருக்கு. அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பற்றியெல்லாம் பேசாம இருந்தப்போதான், ஜெயலலிதா அம்மையார் அப்படியான ஒரு வாக்கியத்த வந்து அவங்க வெளியிடுறாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ பிரதமர் வரும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள பத்தி பேசுவதும், ஜெயலலிதா அம்மையார பத்தி பேசுவதும் என்பதும் வேற ஒண்ணுமே கிடையாது.
மக்களினுடைய ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காகத்தான். இல்லாட்டி ஜெயலலிதா அம்மையாரை மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை பிரதமர் வைக்கலையா? வச்சிருக்காரு. ஏன்னா அது எல்லாத்தையும் பார்த்துதான் நம்ம அரசியல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அப்போ அதே மாதிரி இன்னொரு வாசகம் உண்டு. அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. அதனால அரசியல்ல இப்படி ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. சரி, பரவாயில்ல, அதெல்லாம் கூட சரி. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியின் போதுதான் இவ்வளவு குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா, மணிப்பூர்ல யாருடைய ஆட்சி நடக்குது? மற்றது எல்லாத்தையும் கூட சரி, ஓரளவு சட்ட ஒழுங்குல நம்ம கொண்டு வந்துரும். மணிப்பூர்ல 10 எரியுது இல்லையா? இதுக்கு பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு? அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உள்துறை அமைச்சர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு பட்டியல் போட்டு சொல்லுங்களேன். இது வரைக்கும் அந்த பற்றி எரியக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. அதுலயும் இன்னும் மோசமான செய்தி என்னன்னா, பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பெண்கள் யார்? தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய மனைவி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயே பாதுகாப்பு இல்லையே. அந்த பாதுகாப்பை பற்றி எல்லாம் பேசாம இவர் இங்க பேசுறார் அப்படின்னு சொன்னா, இதுல ஏதாவது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்கா? அப்போ மறுபடியும் இவங்க என்ன ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, திமுக என்பது இந்துக்களுக்கு எதிரானது, திமுக என்பது சிறுபான்மையினருக்கானது, திமுக என்பது ஊழல் நிறைந்தது, திமுகவுல தான் ஊழல் நிறைந்த இவங்க எல்லாருமே அமைச்சர்கள் இருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் இடியை நாங்க அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்க அமலாக்கத்துறை எல்லாம் அனுப்பிச்சிங்க, சரி, அதற்கான ப்ரூஃப் என்ன இருக்கு? இது வரைக்கும் எத்தனை குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டன? ஒண்ணுமே இல்லை. ஆனா நாங்க அமலாக்கத்துறையை அனுப்பி வைப்போம், அப்புறம் சிபிஐ ரெய்டு விடுவோம் அப்படின்னு சொன்னா, தேர்தல் வரக்கூடிய நேரத்துல பாஜக செய்யக்கூடிய வேலைன்னா ஐஸ் வைக்கக்கூடிய வேலை. ஐஸ்னா என்ன? ஐனா இன்கம் டாக்ஸ், அப்புறம் சி என்பது சிபிஐ, இ என்பது என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது அமலாக்கத்துறை. இந்த மூணுத்தையும் அது எதிர்கட்சியின் மீது அனுப்பக்கூடிய ஒரு வேலையைத்தான் பாஜக செய்யுது அப்படின்றத கவிஞர் கனிமொழி எம்பி அவர்கள் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெளிவாவே சொல்றாங்க. அப்போ இவங்க மறுபடியும் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஒரு பொய்யான தகவலை அல்லது வேற எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்யான பிம்பத்தை தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் முயற்சிக்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு நடந்திருக்கே, நான் என்ன கேட்குறேன், இங்க வந்திருக்கீங்களே, திருப்பரங்குன்றம் பக்கம் போனீங்க இல்லையா? அப்போ என்ன நடந்தது? அங்க எந்த மாதிரியான போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க? ஏன் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க? அப்போ தாயா பிள்ளையா சகோதரர்களாக ஒரே மலைக்குள்ள ஒரு பக்கம் முருகனுடைய வழிபாடும் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய வழிபாடும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் நம்ம தமிழ்நாட்டை பார்க்கிறோம். நமக்கு என்னைக்குமே அந்த மாதிரியான வித்தியாசங்கள் இல்லை. ஒரு தீபாவளிக்கு இந்துக்கள் வீட்டினுடைய பலகாரம் இஸ்லாமியர் வீட்டுக்கு போகிறதும், ஒரு ரம்ஜான் அன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய பிரியாணி இந்துக்கள் வீட்டுக்கு வருவதும் என்பது ரொம்ப சகஜம். அதே போலத்தான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு கேக் நம்முடைய வீடுகளில் வருவது என்பது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடியது. அதுக்கெல்லாம் கொல்லி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பெருசாக்கி அவ்வளோ தூரம் பூதாகரமா காட்டினாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசு ரொம்ப சிறப்பாக ஒரு தடை சட்டம்லாம் கொண்டு அதை எப்படியோ கையாண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்குறோம். இப்போ இந்த சூழல்ல பிரதமர் அவர்கள் உண்மையிலேயே இந்த மாநிலத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, உண்மையிலேயே இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர் உறுதுணையாக நிற்கணும்னு நினைச்சாருன்னா, முதல்ல அந்த மருத்துவமனையை கட்டி முடிங்க. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டதோட நிக்குது. சரி, அடுத்ததா நம்ம அரசு கேட்டுச்சு இல்லையா, மதுரையில மெட்ரோ வேணுங்க, கோயம்புத்தூர்ல மெட்ரோ வேணுங்க, அதையெல்லாம் கொடுக்க சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான அரசியல் செய்தால் ஒருவேளை மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவதற்கான சாத்தியங்கள். எடப்பாடி ஐயா பிரச்சாரத்துல சொன்னாருங்களே, நீங்க நம்ம கட்சி ஜெயிச்சதுன்னா நீங்க சொல்ற மாதிரி மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் மெட்ரோ கண்டிப்பா வரும், அதுக்கப்புறம் உதவித்தொகை 10,000 பெண்களுக்கு கொடுக்கப்படும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அவருதான் அவர் சொல்லியிருப்பாரு, வந்தா பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுருக்காரு. இப்போ இந்த அளவுக்கு மெட்ரோவை பத்தி பேசுறாரு இல்லையா, நம்ம நீட்டு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வருஷமா தடை பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி எடப்பாடி அவர்கள் என்ன சொல்ல போறாரு? யாருடைய காலத்துல நீட்டுக்கான தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க? எடப்பாடி அவர்களுடைய காலத்துல தான். இத்தனைக்கும் அவர்களுடைய கட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் நின்று எதிர்த்த ஒரு பிரச்சனையை இவர் சர்வசாதாரணமாக கையெழுத்து போட்டு கொண்டு வந்திருக்காருன்னா, இவர் இதை பத்தி பேசலாமா?
இவர் அப்படி பேசினா கூட அது நடக்குமா? ஒருவேளை இவர் முதலமைச்சர் எத்தனையோ அதிசயம் நடக்குதுன்றாங்க. அந்த மாதிரி ஒருவேளை இவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல. ஏதோ ஜெயலலிதா அம்மையார் விதிவசத்தால் இறந்த காரணத்தினால, என்னைக்கோ யாரோ செஞ்ச புண்ணியம்னுவாங்க இல்லையா? யாரோ பண்ண தவத்தின் பயனாக இவர் வந்து முதல்வரா வந்துட்டார். மக்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து தான் இவர் முதல்வரா வரணும் அப்படின்னா, அதுக்கான வாய்ப்பே வாய்ப்புகள் இல்ல. இல்லைன்றீங்க. ஓகே மேம், தற்போதைய அதிமுகவுடைய நிலைப்பாடு வந்துட்டு நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் இருக்க முக்கிய தலைவர்கள், அமைச்சர்லாம் ஒன் பை ஒன்னா வெளில போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம் ஓபிஎஸ் ஐயா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு நான் தாய் கழகத்துக்கு போறேன் அப்படின்ட்டு அங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும்போது இவருடைய முடிவு என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடியாருடைய முடிவு என்ன மாதிரி இருக்கும்? இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கும்ல, எல்லாரும் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண போறோம், அவரே ஒரு குழப்பமான சூழ்நிலை தானே இருப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் நான். நான் மட்டும்தான். யார் இருந்தாலும் யார் இல்லாட்டியும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பொதுச் செயலாளர் யார்? நான் தான். கட்சி யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. சின்னம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. கரவேஷ்டி யார் கட்டலாம்? நான் கட்டலாம். கார்ல யாரு இந்த பிளாக் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் வச்சுக்கலாம். இந்த ஒன்ன தவிர ஏதாவது ஒண்ணு நல்லதாக நீங்க யாருக்கும் கூட பண்ண வேண்டாம். வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட பண்ண வேண்டாம். அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்காவது செஞ்சிருக்காரா? இதான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கட்சியினுடைய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும், அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைமை என்ன சொல்லுதோ அப்படியே, அதாவது ஒரு ஆடு முன்னாடி போகுது அப்படின்னா அது பின்னாடி எப்படி போவாங்க, அந்த மாதிரி எங்கேயுமே மாறவே மாட்டாங்க. தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்த மாதிரி போகக்கூடியவங்க. அவங்களே இன்னைக்கு தடம் மாறி போயிட்டாங்கன்னா அப்போ உங்களுடைய நிலைமை என்ன? ஆனா அதை பத்தி கூட கவலையே பட மாட்டேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. நான் தான் பொதுச் செயலாளருங்க. என் தலைமையில தாங்க கட்சி. நான் தாங்க அந்த சின்னத்துக்கான அதிகாரி அப்படின்னு சொல்றீங்க. இந்த சின்னத்தை எவ்வளவு நேரத்துல மத்தவங்களுக்கு மாத்தி கொடுக்கறதுக்கு ஆகும் அப்படின்றத பாஜக யோசிச்சதுன்னா உங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஆனாலும் கூட அங்கிருந்து வர முடியல அப்படின்னா அப்போ என்ன அங்க மாட்டிருக்கு? ஏன் வந்து ரெய்டு வந்தது அதோட நின்றுடுச்சு? எடப்பாடி அவர்களுடைய மகன் வீட்லயும் சம்பந்தி வீட்லயும் ரெய்டு வந்ததாக சொல்லப்படுது. வந்து அதாவது ரெய்டு வந்த கொஞ்ச நாள்ல கூட்டணி முடிவாகுது. எப்படி புரிஞ்சுக்கிறது? இதே தானே டிடிவிக்கு அவங்களுக்கும் நடந்துச்சு. நிச்சயமா. அப்போ அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னன்னா, யோக்கியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வை. யோக்கியம் தானே வரான், அப்புறம் எதுக்கு சொம்ப வெளியே வச்சான்னா அந்த அளவுக்கு யோக்கியம். அந்த மாதிரி ஈடி வருது, கட்சியில சேர்றாங்க அப்படின்னா அப்ப யோக்கியமானவர்கள்னு அர்த்தம். நம்ம ஊர்ல எத்தனையோ கண்டுபிடிப்பு இருக்குங்க. ஆனா ஒரு வாஷிங் மிஷின்ல மனுஷனையே புனிதனாக்குற ஒரு வாஷிங் மிஷின் இருக்கா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் உலகத்திலேயே இல்லை. இருக்கக்கூடிய ஒரே இடம் பாஜக மட்டும்தான். அதனால இவங்க எல்லாரையும் என்ன ரெய்டு வந்தாலும் சரி, எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டா இருந்தாலும் சரி, அப்படியே அழக்கா தூக்குவாங்க, அந்த வாஷிங் மிஷின்ல போடுவாங்க. வெளில வரும்போது பாத்தீங்கன்னா இவரை மாதிரி ஒரு புனிதர் கிடையாது. தூய்மையானவர்கள், தூய சக்தி அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சக்தி, தூய சக்தி. அந்த மாதிரி ஒரு தூய்மையானவர் அப்படின்னு வெளியில கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்போ நேர்மையாளன் மட்டும்தான் இந்த கொள்கை, அதாவது பாசிச கொள்கைக்கு எதிராகவும் ஒரு மதவாத கொள்கைக்கு எதிராகவும் போராட முடியும். மற்றவர்களால் முடியாது அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் நமக்கு காட்டுது. ரொம்ப நன்றி மேடம். நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் தெளிவாகவும் உங்களுக்கே உரிய அந்த ஒரு காமெடி கலந்த விஷயத்தோட ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கான முடிவுகள் வந்துட்டு 2026 தேர்தலில் நம்ம மக்கள் கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.